ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மண் சட்டியில நல்ல கிராமத்து ஸ்டைல்ல மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மண் கடாயை ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 3/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க மண் சட்டி புதுசா எடுக்கிறதா இருந்தா அதை ஓவர் நைட் தண்ணியில ஊற வைக்கணும். இல்லைன்னா இது நீங்க சமைக்கும் போது எண்ணெய் நிறைய அப்சர்வ் பண்ணும். சீரகம் வறுப்பட்டதும் நல்லா ஸ்மெல் வரும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு பூண்டு உரிச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் வெட்டி வச்சிருக்கேன், தேங்காவும் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக. இப்போ இது வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வதங்கிடுச்சு. இதை ஒரு ஜார்ல கொட்டிட்டு இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமா கடுகு பொரியும் போது ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, தக்காளி சீக்கிரமா வதங்கிரும். கொஞ்சமா மஞ்சள் தூள். இது நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், சேர்த்துட்டு இது நல்லா கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் எண்ணெயில நல்லா வதங்கணும், குழம்பு நல்லா கலர்ஃபுல்லா வரும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முதல்ல வதக்கின இன்கிரீடியன்ஸ்லாம் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே. உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சமா காரமும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்றேன். ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள்,
இப்போ இந்த மசாலாலாம் ஒரு 2 மினிட்ஸ் போல் வதக்கியிருக்கோம். இதை நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டு அரைச்ச மசாலானால ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் வதக்கினா போதும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சிருக்கேன். இதை கரைச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் அந்த புளியோட பச்சை வாடை போற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா இந்த மீனை நல்லா கிளீன் பண்ணிட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஊற வச்சிருந்தேன். இதுல இருக்க பாக்டீரியாஸ்லாம் போயிடும். இப்போ இந்த மீனை குழம்புல ஆட் பண்ணிடலாம். இப்போ மீன் ஆட் பண்ணிட்டு இந்த கொழும்பு அது மேலே படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இது சிம்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சு வேக வச்சிருங்க. இப்போ நம்ம மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்ல. பார்த்தீங்கன்னா மீன் நல்லா வெந்துருச்சு. இது வந்து ரொம்ப கிண்டி விடாதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா மீன் வந்து உடஞ்சிரும் சீக்கிரமாகவே. அண்ட் இந்த குக்கிங் டைம் வந்துட்டு ஒவ்வொரு வெரைட்டி ஃபிஷ்க்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன இருக்கும். ஆவரேஜாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசனை வருது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு ரைஸ், களி, அப்புறம் தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.